Hi, this is Santosh. Welcome to English Abaka. State board students க்கு 12th standardல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சாப்டர் எல்லாமே வீடியோவா பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாப்டர் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். Two Gentlemen of Verona which was written by A.J. Cronin. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த சாப்டர் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து அப்கமிங் 11th standard and 12th standard ஸ்டேட் போர்ட் வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வந்து அப்பதான் வந்து நான் அடுத்து நல்லா இருக்குன்னா தான் அடுத்து வந்து வீடியோ போட முடியும். சோ தட் உங்களுடைய சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய வீடியோ பண்றதுக்கு. வீடியோ நல்லா இருந்ததுன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Two Gentlemen of Verona இந்த சாப்டரோடைய ஷார்ட் சினாப்சிஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியை நம்ம ரைட்டர் தான் வந்து நரேட் பண்ண போறாரு. நம்ம நரேட்டர் வந்து வெரோனா அப்படின்ற ஒரு டவுனுக்கு வராரு. அங்க வந்து ரெண்டு பசங்களை பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸ். அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டிட்டர்மைண்டா இருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே நிறைய வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த காசெல்லாம் வந்து அவங்க எதுக்கு செலவிடுறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க வந்து அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சாப்பிடவும் செலவு பண்ணல. சோ நம்ம ரைட்டருக்கு வந்து இந்த காசுல இவங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறது வந்து எங்க தான் செலவு பண்றாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி ஒரு குவெஸ்சன் வந்து நம்ம நரேட்டருக்கு வந்து தோணுது. சோ அந்த பசங்க எதுக்கு தான் இவ்வளவு டிட்டர்மைண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்கன்றதான் மீதி கதை. அதை வந்து நம்ம ஸ்டோரியில போய் பார்த்துடலாம். ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நரேட்டரோடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Two Gentlemen of Verona, which was written by A.J. Cronin. He was born in the year 19th July 1896 and died in 6th January 1981. He died at the age of 84. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் physician and novelist. இவருடைய பெஸ்ட் ஒர்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா The Citadel. இது வந்து 1937ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய The Keys of the Kingdom, The Green Years இந்த மாதிரியான நாவல்ஸை வந்து மூவியாவும் மேக் பண்ணிருக்காங்க. இவர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்காட்டிஷ் ரைட்டர். சரி வாங்க இப்போ இந்த ஸ்டோரி அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். நம்ம நரேட்டர். அவர் நரேட்டர் தான் சொல்லுவாங்க. அவருடைய நேம் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் டூ பிரதர்ஸ் ஜெகப்போ, நிக்கோலா. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டருடைய டிரைவர் லுகிஜி. மற்ற கேரக்டர்லாம் வந்து ஸ்டோரி போகும்போது பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம நரேட்டரும் அவருடைய டிரைவர் லுகிஜி அவங்க ரெண்டு பேருமே வந்து கார்ல வெரோனா அப்படின்ற ஒரு டவுனுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து foothills of Alps அப்படின்ற ஒரு பிளேஸ்க்குள்ள போகும்பொழுது, அதாவது ஆல்ப்ஸ்ன்ற பிளேஸோடைய மலை அடிவாரத்துல வந்து இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல ரெண்டு பாய்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இவங்க காரை வந்து ஸ்டாப் பண்றாங்க. அந்த பாய்ஸோட கையில வந்து பாத்தீங்கன்னா baskets of wild strawberries இருக்கு. அத வந்து நம்ம நரேட்டர் கிட்ட வந்து அதை செல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம நரேட்டரோட டிரைவர் லூயிஜின்ற நேம் வந்து ஒரு இட்டாலியன் நேம். அதனாலதான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம லூயிஜி டிரைவர் என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரேட்டர் கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் காமிக்கிறாரு. வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. ஏன்னா அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா நம்ம நரேட்டர் கிட்ட நம்ம வெரோனா டவுனுக்கு போயிட்டா அங்க நிறையவே வந்து இதோட பெட்டராவே இருக்கும். இந்த மாதிரி பசங்க வந்து நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸை பாருங்க, ரொம்பவே ஷாபியா இருக்கு, ரொம்பவே அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து நரேட்டர் கிட்ட சொல்றாரு. நம்ம நரேட்டரும் அவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து ஒரு நோட் பண்றாரு. ரொம்பவே வந்து ஒரு டர்ட்டி கிளாத் தான் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ அன்கோம்ட் ஹேர், இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்றாரு. நம்ம நரேட்டரோடைய கம்பெனியன், அதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் கார்ல இருக்காரு. சோ அவர் வந்து அந்த ரெண்டு பசங்க கிட்ட பேசுறாரு. அதுல இருந்து என்ன புரியுதுன்னா அந்த ரெண்டு பசங்களும் வந்து பிரதர்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாரு. அதுல ஒருத்தருடைய நேம் நிக்கோலா, அவனோட ஏஜ் 13, அவனுடைய தம்பி ஜெகப்போ அவனோட ஏஜ் 12ன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே கடைசியா நம்ம நரேட்டர் என்ன பண்றாருன்னா அவங்க கையில இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பிக் பேஸ்கெட் ஆஃப் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நம்ம ரைட்டர் அவர் தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து பார்க்கும்போது அதே ரெண்டு பசங்க, அதாவது நிக்கோலாவும் அந்த ஜேக்கப்போவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த ஹோட்டலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல வந்து ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷூ பாலிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரைட்டரும் தூரமா நின்று அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கிட்ட நம்ம ரைட்டர் போகும்போது அந்த ரெண்டு பசங்களும் என்ன பண்றாங்க, நம்ம நரேட்டரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவரும் போய் அவர்கிட்ட சிரிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை நீங்க ஃப்ரூட்ஸ் வித்து தான் வாழறீங்க அப்படின்றத நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டர் சொல்றாரு. அதுக்கு நிக்கோலா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, நாங்க நிறைய வேலை செய்யறோம். ஃப்ரூட் விக்கிறது மட்டும் கிடையாது, ஷூ பாலிஷ் போடுறது மட்டும் கிடையாது, நாங்க சில நேரத்துல டூர் கைடாவும் இருப்போம், நிறைய பிளேசஸ் எல்லாம் சுத்தி காட்டுவோம் அப்படின்றத வந்து நிக்கோலா சீரியஸா சொல்றான். நம்ம ரைட்டரும் வந்து இன்ட்ரெஸ்டா என்ன சொல்றாருன்னா, எனக்கும் நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜூலியஸ் டாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வெரோனான்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சோ நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருப்பீங்களா அப்படின்றத
அப்படின்றத வந்து நம்ம நரேட்டர் கேக்குறாரு. அந்த பிரதர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. நிக்கோலாவும் ஜேக்கபோவும் வந்து நம்ம ரைட்டருக்கு, அதாவது நம்ம நரேட்டருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம நரேட்டருக்கு தேவைப்படக்கூடிய அமெரிக்கன் சிகரெட், அது மட்டும் இல்லாம ஒரு ஒபேரா, ஒரு மியூசிக் கன்சர்ன் அந்த பிளேஸ்க்கு சீட்ஸ், டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குட் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம நரேட்டருக்கு இவங்க கஷ்டப்படுறது, அதாவது இந்த ரெண்டு பசங்க, இந்த பிரதர்ஸ் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு क्वेश्चन வருது. எதுக்கு வந்து இந்த பசங்க இந்த ஹாட் சம்மர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷூ பாலிஷ் போட்டுட்டு, ஃப்ரூட்ஸ் வித்துட்டு, நியூஸ் பேப்பர் வித்துட்டு, டூரிஸ்ட் கைடா ஒர்க் பண்ணிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றாங்க? இந்த காசையுமே அவங்க செலவு பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ப்ராப்பர் கிளாத்திங்ஸ் போடல, ப்ராப்பரா ஃபுட்டுமே இவங்க சாப்பிடுற மாதிரி அவர் வந்து பார்க்கல. சோ எதுக்காக இந்த ஏர்னிங் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு ஏர்ன் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு क्वेश्चन வந்து நம்ம ரைட்டருடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இருக்கிற நியூஸ் பேப்பர் நிறைய அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு போற பாதையிலேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது லேட் நைட்டா இருக்கு. நம்ம நரேட்டரும் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து நிக்கோலாவும் ஜேக்கபோவும் என்ன பண்றாங்க, ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு நிக்கோலாவோட ஷோல்டர்ல ஜேக்கபோ படுத்து தூங்கிடுறான். சோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரைட்டர் வந்து கேக்குறாரு, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து நைட், இந்த லேட் நைட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது, பருவாக்கு போகக்கூடிய லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாரு. சோ அங்க போயிட்டு இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க வந்து செல் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ரைட்டர் அவருடைய ஷூவை பாலிஷ் போட வரும்பொழுது நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ கிட்ட வந்து கேக்குறாரு, நீங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ காசு சம்பாதிக்கிறீங்க, ஆனா வந்து உங்க கிளாத்திங்ஸுமே வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நல்ல கிளாத்திங் போட்ட மாதிரி நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா சாப்பிட்டுமே நான் வந்து பார்க்கல. பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. சோ நீங்க இவ்ளோ காசு சம்பாதிக்கிறது வந்து எங்க என்ன பண்றீங்க, என்ன செலவு பண்றீங்க அப்படின்றத வந்து நம்ம ரைட்டருடைய மைண்ட் அந்த क्वेश्चனை வந்து அந்த பசங்க கிட்ட கேக்குறாரு. நம்ம ரைட்டர் இப்படி கேட்ட உடனே அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாயிடுது. கிரவுண்ட பாக்குறாங்க கீழே குனிஞ்சு. உடனே நம்ம ரைட்டர் என்ன சொல்றாரு, ஒருவேளை நீங்க வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்காக தான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்றத வந்து நம்ம ரைட்டர் கேட்ட உடனே அதுல ரெண்டு பேரும் பிரதர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, எந்தூசியாஸ்டிக்கா வந்து உண்மைதான், நாங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சோம் தான், பட் இப்ப பிரசன்டா எங்களுக்கு வந்து வேற பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பிரதர்ஸ் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ரைட்டருக்கு வந்து கியூரியஸ் தாங்கவே இல்லை. என்ன பிளான் அப்படின்றத வந்து கேக்குறாரு. உடனே அந்த பாய்ஸ் என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் பிளான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு லோ வாய்ஸ்ல சொல்றாங்க. சோ நம்ம ரைட்டருக்கு வந்து புரிஞ்சிருது அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மண்டே வந்து நான் இந்த ஊரை விட்டு போறேன், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கேக்குறாரு. நிக்கோலா வந்து தலையாடுறான், எதுவும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜேக்கபோ என்ன பண்றான், எவ்ரி சண்டே நாங்க வந்து பொலிட்டா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு வந்து போவோம். இந்த இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ். நாங்க பைசைக்கிள்ல தான் யூசுவலி போவோம். நீங்க வந்து நாளைக்கு வந்து போறதுக்கு முன்னாடி எங்களை வந்து உங்க கார்ல கொண்டு போய் விட முடியுமா அப்படின்றத வந்து நம்மளுடைய ஜேக்கபோ வந்து கேக்குறான். நம்ம ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய டிரைவர் லூயிகியை வந்து அவருக்கு வந்து சண்டே ஆஃப் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. சோ அதனால என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல என் டிரைவருக்கு நான் லீவ் கொடுத்துட்டேன், பட் நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்றத வந்து நம்ம நரேட்டர் சொல்றாரு. பட் நிக்கோலா என்ன சொல்றானா, அவன் வந்து அவன் தம்பியை பார்த்து முறைக்கிறான். ஜேக்கபோ தானே கேட்டிருப்பான் இதை. சோ நிக்கோலா என்ன சொல்றானா, சாரி சார் என் தம்பி வந்து அவசரப்பட்டு கேட்டுட்டா, இது வந்து உங்களுக்கு ட்ரபிளா இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்றாரு. பட் நம்ம நரேட்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இது எந்த ட்ரபிளும் கிடையாது, கண்டிப்பா நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆகுது. நம்ம ரைட்டர் அண்ட் ஜேக்கபோ, நிக்கோலா இவங்க எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க கார்ல. சோ நம்ம ஜேக்கபோ தான் வந்து வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கடைசியா அவன் சொல்ற பிளேஸ் வந்து ஒரு லார்ஜ் ரெட் ரூஃப் வில்லால போய் நிக்குது. அந்த பிளேஸை சுத்தி பெரிய ஸ்டோன் வால்லாம் இருக்கு. நம்ம ரைட்டர் சுத்தி எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ என்ன பண்றாங்க, காரை விட்டு இறங்கி, நாங்க 1 hour மேல எடுத்துக்க மாட்டோம், சீக்கிரமா வந்துடுறோம், நீங்க போயிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டே இருந்துருங்க, நான் கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு அங்க வேகமா ஓடிடுறாருங்க. பட் நம்ம நரேட்டர் என்ன பண்றாரு, இந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு, அங்க போயிட்டு பெல் அடிக்கிறாரு. ஒரு நர்ஸ் வந்து கண்ணாடி போட்டுட்டு அந்த கதை வந்து ஓபன் பண்றாங்க. நம்ம ரைட்டர் வந்து உடனே வந்து நான் வந்து 2 பசங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றது வந்து சொல்றாரு. சோ நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கண்ணாடி ரூமுக்கு கூட்டு போறாங்க. நம்ம ரைட்டர் அங்க போய் அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது நம்ம ஜேக்கபோவும் நிக்கோலாவும் வந்து ஒரு கேர்ள் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேர்ளுக்கு ஒரு 20 years இருக்கும். அந்த கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த கேர்ளை பார்க்கும்போது நம்ம நரேட்டருக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது நம்ம நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ இவங்களுடைய ரெசம்பிளன்ஸ்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா இவங்களுடைய சிஸ்டரா தான் இருப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணுடைய பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாம் எல்லாமே நிறைய இருக்கு. நீங்க உள்ள போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து நம்ம நரேட்டரை பார்த்து கேக்குறாங்க. பட் நம்ம ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேண்டாம் நான் போகணும்னு நினைக்கல, இது ஒரு ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி மாதிரியா இருக்கு, அவங்க பேசிட்டு இருக்காங்க, நான் இதுல போய் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல, பட் தயவு செஞ்சு என்ன நடந்தது இவங்களுக்கு அப்படின்றது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் அந்த நர்ஸ் கிட்ட கேக்குறாரு ரொம்ப கெஞ்சி. அவங்களும் வந்து என்ன நடந்ததுன்றத வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூசியா, ஜேக்கபோ, நிக்கோலா இவங்க எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். இவங்க ஃபாதர் வந்து ஒரு வெல் நோன் சிங்கர். செகண்ட் வேர்ல்டு வார்ல அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, அவங்க மதரும் வந்து இறந்துட்டு இருப்பாங்க இந்த வார்ல தான். இவங்களோட வீட்லயும் வந்து லேட்டரா வந்து ஒரு பாம் வந்து வெடிச்சு அவங்க வீடும் இல்லாம போயிருப்பாங்க. இவங்க ரொம்ப
ரொம்ப நாளா ஸ்ட்ரீட்லாம் இருந்து இவங்களே வந்து கட்டின ஒரு சாதாரண ஒரு வீட்டில் தான் வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுடைய சிஸ்டர் லூசியாவும் வந்து சிங்கர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இந்த வாரால வந்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. 3 இயர்ஸ் வந்து ஜெர்மனோடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சிட்டியே இருக்கு. ஸோ வழியே இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்லாம் வந்து சீக்ரெட்டா ஓபன் பண்ணும்போது அதுல வந்து இவங்க ஜாயின் பண்றாங்க. லேட்டரா இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இவங்க எப்படியாவது அவங்க சிஸ்டரை பார்த்துக்கணும்னு வந்து பார்க்கும்போது தான் அவங்க சிஸ்டருக்கு வந்து ஸ்பைன்ல tuberculosis இருக்கிறது அவங்களுக்கு பசங்களுக்கு புரியுது. இது சொல்லும் போதே இந்த நர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம நரேட்டருக்கு வந்து இவங்க என்னதான் ஆச்சு, இவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து கேட்கிறாரு. இல்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவங்க இங்க வந்து 12 மந்த் ஆகுது இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. லூசியாவுடைய ப்ராக்ரஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த 2 பசங்க ஜெக்கபோவுக்கும் நிக்கோலாவுக்கும் அவங்களுடைய அக்கா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பாடுவா அப்படின்றத வந்து ரொம்பவே நம்புறாங்க. மறுபடியும் நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இவங்க வந்து இந்த அட்மிட் பண்ண இந்த 12 மந்த்ல ஒரு மந்த் கூட காசு கட்டாம இருந்ததே கிடையாது. எனக்கு தெரியாது இவங்க எப்படி அந்த காசு சம்பாதிக்கிறாங்க, நான் கேட்டதும் கிடையாது. கண்டிப்பா அதை வந்து நல்ல வழியில தான் சம்பாதிப்பாங்க நான் நம்புறேன். ஆனா இந்த வெரோனால வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த பசங்க பண்றாங்க அப்படின்றத நர்ஸ் வந்து நம்ம நரேட்டர் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரைடர் கேட்டுட்டு மறுபடியும் போய் கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 பசங்க வந்து உட்கார்றாங்க. இவர் எதுவுமே வந்து இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத வந்து எதுவுமே சொல்லல. இது எல்லாத்தையுமே வந்து சீக்ரெட்டா வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க. சோ அவங்களுடைய டிவோஷன் இது எல்லாமே வந்து நம்ம நரேட்டரை வந்து டீப்பா டச் பண்ணிடுச்சு. நம்ம நரேட்டர் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. இந்த வார் வந்து அவங்களுடைய குடும்பத்தை அழிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய வீடு அழிச்சிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிட் வந்து அதை வந்து கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. அவங்களுடைய செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது நொபிலிட்டி ஃபார் ஹியூமன் லைஃப்ஸ் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஹியூமன் சொசைட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஹோப் தருது அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. சோ இந்த 2 பசங்களுடைய லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இந்த கதையில நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல இந்த ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டேட் போர்டியோட லெசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல உங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க. வேற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல லைன் பை லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்றேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் நிறைய வீடியோ பண்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.